இன்னைக்கு பார்க்க போகிறது ஆயே ஹோ மேரி ஜிந்தகி மே தும் பஹார் பன்கே அந்த சாங்கோட மீனிங்கை தான் பார்க்க போகிறோம். சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரியாத வார்த்தைகளே கிடையாது. நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் கமெண்ட்டில் நான் உடனே உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதுக்கு பதில் நான் கொடுத்துருவேன். சாங்ஸும் போட்டுட்ருக்கேன் இப்போ சமீபத்தில். வீடியோ டயலாகு, ஹிந்தி வீடியோ, தமிழ் வீடியோவோட டயலாக்ஸை ஹிந்தியில் மீனிங் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இந்த சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய வீடியோஸ் போடுறேன். பழைய வீடியோஸும் போய் பாருங்கள். இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். பாட்டு பாடி நானே டிரான்ஸ்லேட்டும் பண்ணுறேன். கவனமாக கேளுங்க. இந்த பாட்டு எனக்கும் 90s கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டிலையும் அந்த பாட்டெல்லாம் கேட்டிருப்பாங்க. இப்போ வரைக்குமே அந்த படம் நல்லா தான் இருக்கும். அந்த பாட்டும் சூப்பராக இருக்கும், கேட்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அதோட வார்த்தைகளை இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த வார்த்தைகள் வரிகள் சூப்பராக இருக்கும். ஆயே ஹோ மேரி ஜிந்தகி மே தும் பஹார் பன்கே, आए हो मेरी जिंदगी में तुम बहार बन के, मेरे दिल में यूं ही रहना है, मेरे दिल में यूं ही रहना, तुम प्यार प्यार बन के, आए हो मेरी जिंदगी में तुम बहार बन के. आए हो मेरी जिंदगी में அப்படின்னா வந்திருக்க என் வாழ்க்கையில், ஜிந்தகினா வாழ்க்கை, ஆயேஹோனா வந்திருக்கிற, மேரி ஜிந்தகினா என் வாழ்க்கையில். சரிங்களா? தும் பஹார் பன்கே அப்படின்னா நீ வசந்தமாக, வசந்த காலமாக அப்படின்னு அர்த்தம். இதை மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா என் வாழ்க்கையில் நீ வசந்த காலமாய் வந்திருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். தனித்தனியாக பிச்சு போட்டு சொன்னோம்னா நான் சொன்ன மாதிரி தான். ஸோ அந்த அர்த்தத்தை முழுசாக இதுதான் அர்த்தம். சேனலுக்கு முதல் முறையாக ஹிந்தி கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது பாடல் தானே அப்படின்னு நினச்சிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. இதில் நிறைய வார்த்தைகள் வரும், நீங்களும் கற்றுக்கலாம். பாடல் அப்படின்னு நினைக்காம இதில் வர்ற வார்த்தைகள் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கலாம். செகண்ட், மேரே தில் மே யூ ஹி ரஹனா பியார் பியார் பன்கே அப்படின்னா மேரே தில் மே அப்படின்னா என் மனதில், என் இதயத்தில் அப்படின்னு அர்த்தம். யூஹி அப்படின்னா இப்படியே அப்படின்னு அர்த்தம். ரெஹனா அப்படின்னா இரு, பியாரு பியாரு பன்கே அன்பு அன்பாக, அன்பு அன்பாக, காதல் காதலாக, ரெண்டுத்துக்குமே ஒன்று தான் அர்த்தம். பியார் அப்படின்னா அன்பு, காதல் ரெண்டுமே. இப்படியே இரு என் மனசில், நீ அன்பு அன்பாக அப்படின்னு அர்த்தம். ஆँखों में तुम बसे हो सपने हजार बनके, मेरे दिल में यूं ही रहना, तुम प्यार प्यार बन के, आए हो मेरी जिंदगी तुम बहार बन के. आँखों में तुम बसे हो அப்படின்னா கண்களில் நீ ஆகியிருக்க அப்படின்னு அர்த்தம். சப்னே ஹசார் பன்கே அப்படின்னா 1000 கனவுகளாக, கனவுகள் 1000ஆக அப்படின்னு அர்த்தம். முன்ன பின்ன இருக்க வார்த்தை, இதை கரெக்டாக சொல்லணும்னா சப்னே ஹசார் அப்படின்னா கனவுகள் 1000, பன்கே அப்படின்னா ஆகி, கனவுகள் ஆகி அப்படின்னு அர்த்தம். ஆக்கோமே தும்பசேனா கண்களில் இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். அதாவது கண்களுக்குள்ளே அந்த மாட்டியிருக்க, நிரம்பி இருக்க அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல அது. பாடல் வரிகள் கவிதைகளில், அப்போ கவிதைகள் மாதிரி தானே சொல்லணும். கண்களில் நீ 1000 கனவுகளாகி இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். घूंघट में हर कली थी, रंगों में ना ढली थी, ना शौक थी हवाएं, ना खुशबू मन चली थी, आए हो मेरी जिंदगी में तुम बहार बनके. घूंघट அப்படின்னா தலைக்கு மேலே துணி போட்டு, சேலை முந்தானியை போட்டு அப்படியே முகத்தையும் சேர்த்து மறைச்சிருப்பாங்கள்ல, அதுக்கு பேர் தான் கூங்கட்டு. கூங்கட்டுமே ஹர் கலி தி அப்படின்னா அந்த மாதிரி திரைமறைவுக்குள் மொட்டு, பூ மொட்டுக்கள் இருந்துச்சு. பூன்னு போடலை, களினாலே அது மொட்டு தான் இருந்துச்சு. ரங்கோமே நா டலி தி நிறங்களாகாமல் இருந்துச்சு. அந்த மொட்டு நிறங்களாகாமல் திரையை போட்டு மூடி இருந்துச்சான். நான் சோக்கு தி ஹவாயே அப்படின்னா உணர்வு இல்லாத காற்று இருந்தது. நான் குஷ்பு மஞ்சளி தீ வாசனை இல்லாமல் பரவி இருந்தது அப்படின்னு அர்த்தம். இது என்ன, எதனால் இப்படிலாம் வருது அப்படின்னா கலர் இல்லாத பூ மொட்டு மறைஞ்சிருந்தது, காற்றுல வாசனை இல்லை, அதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்கன்னா நீ இல்லாமல் இருந்தப்ப
இப்போ அது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி அடுத்து வரும்னு நினைக்கிறேன். आया है अब का मौसम कैसा खुमार बन के मेरे दिल में यूं ही रहना तुम प्यार प्यार बन के आए हो मेरी जिंदगी में तुम बहार बन के. ஆயா ஹே அப்படின்னா வந்திருக்கும், அப்புக்கா அப்படின்னா இப்போது, இப்போது, மோசம் அப்படிங்கிறது காலம், முன்ன பின்ன இருக்குது. ஆனால் நம்ம இப்போ வந்திருக்கும் காலம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆயா ஹே அப்கா மோசம் கைசா குமார் பன்கே அப்படின்னா எப்படி மயக்கமாகி இருக்கிறது, மயக்கமாக மாறிடுச்சாமா. முதல்ல அப்படி வாசனை இல்லாத காற்று அந்த மாதிரிலாம் இருந்துச்சான். ஹீரோயின் வந்தோன்மே அப்படியே மயக்கமான காற்றெல்லாம் வருதான். எல்லாம் அந்த காலமே அப்படியே பயங்கரமாக வசந்த காலமாக மாறிடுச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குமார் அப்படிங்கிற வார்த்தை உருதுலேருந்து வந்திருக்கு. அன்பில் மயங்கிற மயக்கம், ஓகேங்களா? ரியலில் மயங்கி கீழே விழுகிற மயக்கம் கிடையாது. मन का नगर था खाली सूखी पड़ी थी डाली होली के रंग फीके बेनूर थी दिवाली आए हो मेरी जिंदगी में तुम बहार बन के. மன்கா நகர்த்தா காலி அப்படின்னா மனதின் நகரம் காலியாக இருந்தது. மனசை வந்து ஒரு நகரத்தில் ஒப்பிடுறான். என் மனசு காலியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். சூக்கி படித்தி டாலி அப்படின்னா சூக்கினா காய்ந்து, படித்தினா கிடந்தது, டாலின்றது கிளை, கிளை காய்ந்து போய் கிடந்தது. ஹோலிக்கே ரங்கு ஃபீகே, ஹோலிக்கே ரங்கு அப்படின்னா ஹோலி கலரு, ஃபீகே அப்படின்னா லைட்டாக, அதாவது டார்க்கு கலர் இல்லாமல் ரொம்ப லைட்டாக இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரில, அதுக்கு எனக்கு தெரிஞ்சு லைட்டாக அப்படின்னு தான் எனக்கு அதாவது இப்போ பிளாக் லைட் பிளாக்கு, ப்ளூ பிளாக், லைட் ப்ளூ அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அதுதான் ஃபீக்கா. பேனூர் தி திவாலி அப்படின்னா பேனூர் அப்படின்னா ஒளி, பிரைட்னஸ், அது இல்லாமல் இருந்துச்சான் தீபாவளியும். அந்த அம்மா இல்லாமல் வாழ்க்கை காலியாக, அதாவது மனசு காலியாக இருந்துச்சு, காஞ்சு போய் கிடந்தது, கலர் லைட் கலராக இருந்துச்சு, தீபாவளி கூட ஒளிமயமாக இல்லை, ஒளியாக இல்லை, இப்படிலாம் சொல்கிறாருப்பா ஹீரோ. என்ன மாதிரியே தெளிவாக ஹிந்தி ஃப்ளூயண்ட்லி ஹிந்திக்காரவங்க மாதிரி பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்போக்கன் கிளாஸ் மூலியமாக உங்களுக்கு கடகடன் பேசுகிறதுக்கு நான் கற்றுக் கொடுப்பேன். ஒரு வருஷமாகவே நான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். என்னுடைய ஸ்டூடெண்ட் சூப்பராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களாம் நின்றுட்டாங்க. ஒரு வருஷமாக ஒரு ஆளுக்கு நான் கற்றுக் கொடுக்கல, நிறைய பேர் நின்றுட்டாங்க, நிறைய பேர் புதுசாக வர்றாங்க. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம மூலியமாக 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷமாக கற்றுக்க முடியாததை நம்ம ஒரு சில மாதங்கள்லேயே கற்றுக் கொடுத்து அவங்கள நல்லா பேச வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நீங்களும் வாங்க, உங்களையும் பேச வைப்பேன். रिम झिम बरस पड़े हो तुम तो बुहार बन के मेरे दिल में यूं ही रहना तुम प्यार प्यार बन के आए हो मेरी जिंदगी में तुम बहार बन के. ரிம்ஜிம் அப்படிங்கிறது சோன்னு பெய்யும், ஆனால் வேகமாக பெய்யாது, அப்படியே பேஞ்சிக்கிட்டே இருக்கும்ல சாரல் மலை, அதுதான் ரிம்ஜிம். பரஸ் படேஹோ அப்படின்னா அந்த சாரல் போல் பெய்து விட்டாய். தும் தோ புகார் பன்கே நீ மெல்லிய மலைத்துளிகளாக, அதாவது சந்தோஷம் எனும் மலைத்துளியாக ஹீரோ சார் வாழ்க்கையில் பேஞ்சிட்டாலாமா. நல்லா இருக்குல்ல? मेरे साथी मेरे साजन मेरे साथ यूं ही चलना बदलेगा रंग जमाना पर तुम नहीं बदलना मुझे छोड़ के न जाना वादे हजार करके मेरे दिल में यूं ही रहना तुम प्यार प्यार बन के आए हो मेरी जिंदगी तुम बहार बन के. இந்த படத்தில் 2 தடவை இந்த பாட்டு வரும். ஃபஸ்ட் பார்ட்டில் ஹீரோ சார் பாடுவார், வசந்தமா நீ வந்திருக்க, மழை பெஞ்சிட்ட அப்படிலாம் பாடிட்டாரா. இது கல்யாணத்தப்ப ஹீரோயின் பாடுற லிரிக்ஸ் இது, அதனால் லென்த்தாக தான் போகும். ஃபுல் பாட்டு 2 பாட்டுமே அர்த்தம் புரியணும் அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இப்போ ஹீரோயின் பாடுறாங்க. மேரே சாத்தி மேரே சாஜன் அப்படின்னா என் துணைவனே, சாத்தின்றது துணைவனே, சாஜனுங்கிறது பிரியமானவனே, அன்பானவனே, என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். மேரே சாத்தி யூஹி சல்னா என் கூட இப்படியே நடக்கணும், சல்னான்றது நடக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். மேரே சாத் அப்படின்னா என் கூட, யூஹி அப்படிங்கிறது இப்படியே, ஐசேஹி அப்படிங்கிறது பேச்சு வழக்கு, இது கவிதை இல்லையா, அதனால் யூஹி அப்படின்னு போட்டிருக்கு.
பத்லேகா ரங்கு ஜமானா, பத்லேகா அப்படின்னா மாறும், ரங்கு அப்படின்றது நிறம், ஜமானா அப்படிங்கிறது காலம். மாறும் நிறம் காலம் அப்படின்றது நம்மளுக்கு அது ஒத்து வராது. அதனால் காலம் நிறம் மாறலாம். ஓகேங்களா? பர் தும் நஹி பதல்னா, ஆனால் நீ மாறக்கூடாது. நஹி பதல்னான்றது மாறக்கூடாது. தும்முங்கிறது நீ, நீங்கள் ரெண்டுமே வரும். பட் நான் நீயே போட்டேன். தும்முங்கிறது கொஞ்சம் மரியாதையான வார்த்தை தான். தூ அப்படிங்கிறது தான் நீ அப்படின்னு அர்த்தம். பர் அப்படிங்கிறது ஆனால் அப்படின்னு அர்த்தம். மகர், பர், லேக்கின் மூணுத்துக்குமே ஆனால் அப்படின்னு தான் அர்த்தம். இதுக்கு முன்னாடியே நான் வீடியோவில் போட்டிருக்கேன், இந்த இடத்துலையும் சொல்லிக்கிறேன். मेरी मांग यूं ही भरना तारे हजार बन के, मेरे दिल में यूं ही रहना तुम प्यार प्यार बन के. மேரி மாங் அப்படின்னா என் நெற்றி, அதாவது மேலே குங்குமம் மேலே வைப்பாங்கள்ல மண்டைக்கிட்ட, அதுக்கு பேர் தான் மாங்கு. நம்ம சந்தன குங்குமம் வைக்கிறதுக்கு பேர் இது மாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க, மஸ்தக் மாத்தா. இது மாங் அப்படின்றது பெண்களுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு. யூஹி பர்னானா இப்படியே நிரப்பி இரு. தாரே ஹசார் பன்கே, தாரேன்றது நட்சத்திரம், ஹசாருங்கிறது 1000, பன்கே அப்படின்னு 1000 நட்சத்திரமாக மாறி என் நெத்தியில் நீ இருக்கணும் அப்படின்னு ஹீரோவை சொல்கிறாங்க. घर में जो रूठ जाऊं तो तुम मुझे मनाना, थामा है हाथ मेरा फिर उम्र भर निभाना, मुझे छोड़ के न जाना वादे हजार करके, मेरे दिल में यूं ही रहना तुम प्यार प्यार बन के, आए हो मेरी जिंदगी में तुम बहार बन के. அகர் மேஜோ ரூட்டு ஜாவும் அப்படின்னா ஒரு வேளை நான் கோவப்பட்டுட்டா, தோ தும் முஜே மனானா அப்படின்னா அப்போ நீ என்ன சமாதானப்படுத்து. மனானா அப்படின்னா சமாதானப்படுத்து. இந்த இடத்துல இதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. இந்த மனானான்றதுக்கு இந்த இடத்துல சமாதானப்படுத்து அப்படின்னு அர்த்தம். தாமாஹே ஹாத்து மேரா, தாமாஹே அப்படின்னா பிடித்து விட்டாய் அப்படின்னு அர்த்தம். ஹாத்து மேரா என் கை என்னது அப்படின்னு சொல்லி வருது. அது முன்ன பின்ன வரும், ஹிந்தியில் அப்படி தான் வரும். பட் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, என் கை பிடித்து விட்டாய், என் கரம் பிடித்து விட்டாய். கை கரம்னு சொல்லுவோம்ல, கல்யாணம் பண்ணால் கரம் பிடித்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் அது. ஹாத்து தாம்னா. அதுக்கப்புறம் ஃபிர் பிறகு, உம்ருபர் அப்படின்னா ஆயுள் முழுவதும், நிபானா அப்படிங்கிறது நிறைவேற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நான் கோவப்பட்டாலும் என்னை சமாதானப்படுத்தி என் கரம் பிடிச்சிருக்கே இல்லை நீ, என்ன வாழ்க்கை முழுவதும் நிறைவேற்று அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுறாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த பாட்டு அர்த்தம் தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோ ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது பாருங்கள்.